வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். டெல்லியில் வந்து ரெட்மி நோட் 14 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட் நடந்ததுங்க. ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்வைட் பண்ணுது எல்லாரையும், வாங்குங்க வாங்க, ஃபேன்ஸு மீடியா பார்ட்னர்ஸ் எல்லோரும் வாங்க, ஒரு நல்ல லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது, எல்லோரும் வந்து அதை பார்த்து ரொம்ப குதூகலமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்வைட்டு. அது நீங்கள் உள்ளே எங்கே போனாலுமே மேக்ஸிமம் இந்த ஏஐ பார்க்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 14 சீரிஸில் எடுத்த ஃபோட்டோஸ் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க சைடில் அங்கங்கே. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எங்களால் எடுக்க முடிஞ்சது அந்த மாதிரி. பட் இதில் நிறைய சேலஞ்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. கேமராங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்கிறது இருக்குது. அதாவது ஃபோட்டோ நாலேஜ், ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒருத்தருக்கு பிடிபட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் கேமரா கொடுத்தாலே சூப்பராக ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஆங்கிள் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரமாங்க. ஏன்னா இவங்க IP67, 68, 69 வரிசையை போட்டுச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா 14 Pro Plus வந்து குளிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது தக்க ஜிம்முன்னு சொல்லிட்டு ஜாலியாக குளிச்சிக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பிச்சது. அங்கே ஃபுல்லாக அவங்க தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போது அந்த தண்ணி கொட்டுறதை ஆன் பண்ணி வச்சவங்க தான். அதுக்கப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மீடியாவிலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எல்லா டிவைஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்பயும் அது தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. I am under the water. Please help me. Here too much raining. ஈவெண்ட்டில் வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியும், கிளாசிக் நோட்டு, ப்ரோ ப்ளஸ் இந்த 3 டிவைஸ் தான். அதை தவிர வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 6, அப்புறம் அந்த ஷாமி அவுட்டோர் சவுண்ட் பார். இந்த ரெண்டுமே வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது தான், போர்ட்டபிள் சவுண்ட் பார். இந்த ரெண்டுத்தை தவிர அந்த பவர் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிம் பவர் பேங்க்கு, அது யாருமே எதிர்பார்க்கல. 6வது ஒரு ப்ராடக்ட்னும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு தெரியாமல் ப்ரொஜெக்டரில் ஒரு பிரச்சனை. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதாவது சூப்பர் பேட்டரி, சூப்பர் அதுன்னு சொல்லி இது எல்லாமே இருக்கிறது சூப்பர் நோட்டில் தான் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சி அவங்க ட்ரை பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா சூப்பர் அப்படிங்கிறதுல அப்படியே நின்று போச்சு. அதுக்கு மேலே எதுவுமே வரல. அப்போ தான் என்னென்னு பார்த்தா ப்ரொஜெக்டர் இஷ்யூ போல் மொத்த ஸ்க்ரீன்லேயே அப்படி பாதி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் எம்ஐ அப்படின்னு வரணும் இல்லையா, எம்ஐ அந்த ஆரஞ்சு கலரில் எம்ஐ அப்படிங்கிற லோகோ வரணும். அதில் ஐங்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா க்ரீனாக வந்துருச்சு ப்ரொஜெக்டர் இஷ்யூனால. அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வாண்டடாக க்ரீன் லைனுக்காக கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. க்ரீன் லைன் ரிலேட்டடாக கலாய்க்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே அப்படி நினச்சி தான் சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது ப்ரொஜெக்டர் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறமா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே எப்பயும் மாதிரி ப்ரோ ப்ளஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் நோட் இதெல்லாம் போனாலும் அவங்க அதை சொல்லும் போதே அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி 14th ஐட்ரேஷன். ஏன்னா நோட் 3G, நோட் 4G, நோட் 4, நோட் 5 இப்படிலாம் வந்துச்சு இல்லையா. அந்த லைனை தொடர்ந்து வரக்கூடிய ஃபோன் என்னென்னா இந்த நோட் 14 தான். ஏன்னா அந்த 14 ப்ரோ ப்ளஸ்ங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ப்ரோ மேக்ஸு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ப்ளஸ்ஸு, முன்னே மேக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 8 ப்ரோ சரியா, ரெட்மி நோட் 8 ப்ரோ இருந்தது. நோட் 8 ப்ரோ வந்து ஒரு டெரர் ஃபோன் தான் அப்போ பேக். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது, 9 சீரிஸில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது உங்களுக்கு நல்ல லாஜிக்கலாக பார்க்கும்போது இந்த வெறும் நம்பர் அப்படின்னு வரும்போது இந்த நோட் 14 பற்றி தான் யோசிக்க தோணுது. நோட் 13க்கும் நோட் 14க்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசர் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாடலில் கண்டிப்பாக ப்ராசர் மாறும். ஸோ மாறி இருக்குது. சைட் மவுண்டடாக இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறி இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா போன தடவை மோனோ ஸ்பீக்கரில் இருந்திருக்கு. பிரைமரி சென்சார் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் அளவுக்கு இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோவில் என்ன இருக்கோ அதே லிட்டியா 600 இதுலேயும் இருக்குது. கூட 2 MP மேக்ரோ இருக்குது. அந்த குடும்பம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பிரைமரி சென்சார் ப்ராமிசிங்காக இருக்கும். அடுத்து 7025 அல்ட்ரா, அதாவது ப்ராசரு. அண்டு இதில் ஹைலைட் என்னென்னா 33 வாட்லேருந்து இப்போ 45 வாட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 67 வாட்லேருந்து 45 வாட்டுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 வாட்லேருந்து 90 வாட்டுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயம் அந்த ஃபோன்ஸ்லாம் பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ இந்த 7025 அல்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம யூஸ் பண்ணால் தெரியும் அப்படின்னு தோணுதே தவிர நான் இன்னும் யூஸ் பண்ண என்னால் வந்து நல்ல சாலிடாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராசஸர் வந்து எங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டியா 600 இருக்கிறனால நம்மளால் நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் நம்ம ரேப்பிடாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவை பற்றி நம்ம டெடிக்கேட்டடாக எப்படியா இருந்தாலும் இன்னும் இன்டெப்த் ரிவ்யூ போடுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நல்லாவே டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரோ ப்ளஸ் அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒத்து வரணும்னு சொல்ல முடியல. அதே சமயம் எல்லாரோட கண்ணும் அது மேலே தான் இருக்கும். ரீசன் என்ன, அதான டாப் த டயரு, அந்த நோட்லேயே டாப் டயர் அதுதான் அப்படின்றனால எல்லாருமே அது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டிங்க
இதில் Gorilla Glass 5 எதுலன்னா கிளாசிக் நோட்டில். பட் மற்றதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Gorilla Glass Victus 2. நம்ம எப்பயுமே பேசுகிற ஒரு விஷயங்க, அதுதான் என்னென்னா TWS அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3K அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட், 5K அப்படிங்கிறது மேக்ஸிமம் டாப். அதுக்கு மேலாம் TWS போகணுன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கணும், போகிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா வந்து 5000 ரூபாய் தான் அதிகபட்சம். 3000 ரூபா அப்படிங்கிறது வந்து TWSக்கு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ரெட்மி பட் 6 பட் 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ANC இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி டியூவல் டிரைவர். இந்த டியூவல் டிரைவரில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து 2 டிரைவர் யூனிட், ஒன்று வந்து 12.4 mm டைனமிக் டைட்டானியம் டிரைவரு. இந்த டைனமிக் டிரைவர் தான் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு பேஸ் மாதிரியான ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ண போகுது. ஸோ கும்னு அந்த எஃபெக்ட் இருக்க தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 5.5 mm மைக்ரோ பீசோ எலக்ட்ரிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி நல்லா டெலிவர் பண்ணும். ஸோ இதுதான் டியூவல் டிரைவருக்கு. அப்புறம் உங்களுக்கு நார்மலாக ANC மோட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ENC அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எதிர்பார்க்குறது. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP54, டச் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்க முடியும், ஏன்னா ஆப் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.4, கூகுள் ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஷாமியோட இயர்பட்ஸ் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்கலாம். 475 mAh வந்து கேஸில் உள்ள பேட்டரி அண்ட் 54 mAh வந்து பட்டோட பேட்டரி. இதில் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தனிப்பட்ட முறையில் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா 60 minutesல சார்ஜ் ஏறும். அதே சமயம் கேஸ் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சு சார்ஜ் ஏறணும்னா 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறும். ஸோ இதுதாங்க, இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரெட்மி பட்ஸ் 6 3Kக்கு ரெட்மி பட் 6 எப்படின்னா 2999 அப்படின்னு ஸ்டேஜில் காமிச்சு, அப்புறம் கொண்டாத்தில் பார்த்தீங்கன்னா 2799 அப்படின்னு போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குங்க மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா மிவி இந்த மாதிரியான பிராண்ட்ஸும் உங்களுக்கு டியூல் டிரைவர் வந்து 2000 ரூபா இந்த மாதிரியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. பட் இவங்களும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2799க்கு இந்த செக்மெண்ட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் டியூல் டிரைவர் வந்து இப்போ டெலிவர் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Xiaomi சவுண்ட் அவுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ அது வந்து நல்ல செம்மையாக டெலிவர் பண்ணிச்சு, ஆடியோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே டெமோவில் நிறைய வச்சுருந்தாங்க அண்ட் வந்திருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. எல்லோரும் ஹாப்பியாக வாங்கிட்டு ஓடினாங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து 4000 கிட்ட ப்ரைஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 3499க்கு நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக், ப்ளூ, ரெட்டு அங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 597 grams. அப்புறம் இதில் 2 டிரைவர் யூனிட் இருக்குது, ஒரு 20 வாட் இன்னொன்று 10 வாட். அப்புறம் இதில் உங்களுக்கு என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா 12 hours வரைக்கும் ப்ளேபேக்கு. ஆனால் அந்த 12 hours ப்ளேபேக்கு இவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50% வால்யூமில் அப்படின்னு. ப்ளஸ் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது 50 to 60 or 80% ஆஃப் த வால்யூம் வரைக்கும் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகலாம். பட் என்னால் இப்போதைக்கு அதை பற்றி ரொம்ப சாலிடாக கமெண்ட் பண்ண முடியல. மேபி இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடச்சதுன்னா இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் மல்டி பேர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அட் அ டைம் இந்த மாதிரி ஸ்பீக்கரை 100 ஸ்பீக்கர்ஸை சிங்க் பண்ணி ஒரே ஆடியோ ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. உங்களுக்கு IP67 ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ இந்த அவங்க காட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லா பிராண்டுமே உங்களுக்கு பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரியல் டைமில் ஆடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை டெலிவர் பண்ணிடும். அதுக்காக எப்போ பாரு தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் எப்படி அப்படிங்கிறத நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இதுன்னு கிடையாது, எல்லா பிராண்டுக்கும் இது காமன் தான். இதை ஏன் ப்ரோ இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி சொல்கிறீங்க? அதாவது 1.5 மீட்டர் ட்ராப்பை பற்றியும் நீங்கள் என்னடானா இருக்குது, ஆனால் அதை நம்பாதீங்கன்னு சொல்கிறீங்க. IP69 வரைக்கும் இருக்குங்கிறாங்க, அதுக்காக தண்ணியில் போடாதீங்கிறீங்கன்னா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து எமர்ஜென்சிக்கு ஓகே, தெரியாமல் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏதோ பண்ணுறோம், திடீர்னு சில சமயங்களில் குழந்தைங்க வந்து பக்கெட்டுக்குள்ளே போட்டுரும், அது வேறு சுச்சுவேஷன். வாண்டடா நானே பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பேன்னா அது வந்து எப்படி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் இது எதுவுமே கிடையாது. தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழும்போது காப்பாற்றுறதுக்கான ப்ராடக்ட் தான் இது. 14 Pro Plusஓட அன்பாக்சிங்கே கடலுக்கு அடியில் தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ரெசென்ட் பண்ணது, அந்த ஒரு பில்டப் அதெல்லாமே இருந்தது. அதுக்காக இதே நான் வந்து எல்லாரையும் பண்ண சொல்ல முடியாது இல்லையா? இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் அதை பற்றி தெளிவாக பேசியிருந்தாங்க. நீங்கள் தயவுசெய்து இது எதையுமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு காரணம் அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே அல்ட்டி இதுதான். ஸ்லிம் பவர் பேங்க் ஒன்று கொண்டாந்தாங்க பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட். ஈவெண்ட் ஃப்ளோரில் அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து மேக்புக் ஏரை ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு என்வலப்லேருந்து எடுப்பார். ஒரு போஸ்டல் என்வலப் மாதிரி அதுலேருந்து எடுப்பார். எடுக்கும்போது எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்கும். 4 இந்த A4 ஷீட்ஸை வச்சு கொரியர் பண்ணுறதுக்காக இருக்கிற ஷீட்டுக்குள்ளேருந்து ஒரு லேப்டாப் எடுக்கிறீங்களா அப்படின்னு. அவ்வளோ தின், அவ்வளோ டியூரபிள், சூப்பராக பண்ணியிருப்பாங்க மேக்புக் ஏர். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதெல்லாம் காட்டும் போது ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஓகே ரெகுலர் பவர் பேங்க் மாதிரி பட் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது செம்ம குட்டி. உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ், பட் ஓவரால் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம குட்டி.
பர்ஸ்லேருந்து வெளில எடுத்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அதாவது ஈவெண்ட்டில் வந்து அந்த ஃப்ளோரில் பர்ஸ்லேருந்து எடுத்தாங்க. பட் ஒன்று என்னென்னா எல்லா பர்ஸ்லையும் அது ஃபிட் ஆகாது. பர்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகும், பட் பர்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது. பர்ஸில் ஆனால் வைக்க முடியும், அவ்வளோ தின்னாக தான் இருக்குது. 1 சென்டிமீட்டர் தானே, ஸோ ஈஸியாக வைக்க முடியுது, அதெல்லாம் பண்ண முடியுது. பட் பர்ஸு க்ளோஸ் ஆனால் ஓரளவுக்கு பெரிய பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னும் போது, ஏன்னா 5000 mAh தான் இல்லை பேட்டரி இருக்குது. அதுலேயும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4900 mAh அப்படின்னே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தான் எப்பயுமே அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணுவாங்களே, ரேட்டட் பவர் எவ்வளவு, டிபிக்கல் பவர் எவ்வளவுலாம் போட்டிருப்பாங்களே. ஸோ ரேட்டட் பவர் வந்து 4900, டிபிக்கல் பவர் வந்து 5000 வரைக்கும் இருக்கலாம்னு. ரெண்டாவது என்னன்னா 1500 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங்கில் வருது. ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு, அப்புறமா 1799 ஆகிடும் அதே க்ரௌட் ஃபண்டிங்கில். இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட் திரும்ப உள்ள வரதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஈவெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அடுத்த 10 வருஷத்தில் நாங்கள் 700 மில்லியன் டிவைஸ் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் 350 மில்லியன் தாண்டியாச்சு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 700 மில்லியன் ஆக்கணும். ப்ளஸ் நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஹோம் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிப்போம், ஐஓடி இதெல்லாமே. ப்ளஸ் கார் வேறு, அவங்க காரை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் ஈவெண்ட் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலான ஒரு ஈவெண்ட் தான். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் இஷ்யூனால பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது, அந்த க்ரீன் லைன் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக ப்ராடக்ட் பற்றி அவங்க ஃப்ளோவாக அப்படியே போயிட்டே தான் இருந்தாங்க. என்ன ஏஐ பற்றி இன்னும் ஒரு ஸ்டேஜில் ஏதாவது டெமோ பண்ணி காமிச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்பெசிஃபிக்காக ஏஐயில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏஐ கேப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஏதாவது 1-2 விஷயங்கள் வந்து அப்படியே டெமோ பண்ணி காமிச்சிருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓகே, பட் ப்ரைஸ் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரி, நீங்களும் ஈவெண்ட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படியும் 14 Pro 14 Pro Plus இந்த மாதிரியான டிவைஸ் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். அதில் இன்னும் தெளிவாக என்னென்ன மாதிரியான ப்ரோஸ் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.